பெப்பர்ஸ் பொழுதுபோக்கு தொலைக்காட்சி, சுட சுட உங்கள் மனதை தொட. Hello. என்னோட அன்பான லவ்லியான ஃப்ரெண்ட்லியான வணக்கம். நான் உங்க ராஜீவ் பேசுறேன். வெல்கம் டு a சூப்பர்பான தார்மாரான பெர்ஃபெக்ட்டான எபிசோட் ஆஃப் 30 minutes stars only on Peppers Television. நம்ம தமிழ் சினிமால வந்து நிறைய ஸ்டார்ஸ் இருக்காங்க. சூப்பர் ஸ்டார்ஸ், மெகா ஸ்டார்ஸ், அல்டிமேட் ஸ்டார்ஸ், கமிங் அப் ஸ்டார்ஸ், யங் ஸ்டார்ஸ், ஏகப்பட்ட ஸ்டார்ஸ் இருக்காங்க. ஆனா நம்ம தமிழ் சினிமாக்கு வந்து ஆக்சுவலா தேவை இருக்கு ஆக்டர்ஸ். ஒரு ஆக்டர் வந்து யாருன்னா சீரியஸ் ரோல்ஸோ பண்ணுவாங்க, ஆக்ஷனோ பண்ணுவாங்க, காமெடியோ பண்ணுவாங்க, ட்ராஜடியோ பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு பெர்ஃபெக்ட்டான ஆக்டர் வந்திருக்காங்க நம்ம செட்ல as a very special guest. With me he is a man with many characters. With me is Mr. Arul Das. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க கெரியர் வந்து இப்படி போயிட்டு இருக்கு சார். ஒவ்வொரு படம் வந்து சூப்பர்பான கேரக்டர்ஸ், அருகான ஒரு பெர்ஃபார்மன்ஸஸ். ஸோ இப்போ உங்க மைண்ட் செட் வந்து எப்படி இருக்கு? ரொம்ப ஹாப்பி, ரொம்ப ஹங்கரி, இன்னும் ரோல்ஸ் பண்ணோம், இன்னும் சான்சஸ் வேணும், எப்படி இருக்கு சார் உங்க மைண்ட் ஃப்ரேம்? கண்டிப்பாக ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா வந்து இப்போ வந்து ரீசெண்டாக வந்து உலகநாயகன் கமல்ஹாசன் சாரோட நடித்த பாபநாசம் படம் வந்து மாபெரும் வெற்றிகரமாக ஓடி இப்போ வந்து எப்படின்னா தேட்டர் வந்து எப்படின்னா ரொம்ப ஒரு ஃபேமிலி க்ரௌடு தான். நிறைய ஃபேமிலி க்ரௌட்ஸ் வந்து குடும்பமாக வந்து பார்த்துட்டு போகிறாங்க. ஏன்னா அவ்வளோ நல்ல ஒரு தரமான படம். அந்த படத்தில் நானும் நடிச்சிருக்கேன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இப்போது. டெஃபினட்டிவ். ஒவ்வொரு படம்ல வந்து நிறைய மூமெண்ட்ஸ் இருக்கு, நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கு சார். பாபநாசம்ல வந்து ஒரு போலீஸ் கெட்டப் நீங்க வந்திருக்கீங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர். அது வந்து எப்படி மைண்ட் ஃபீல்ல வந்தீங்க சார்? என்ன டிஃபரெண்டா பண்ணிருக்கீங்க நீங்க? கண்டிப்பாக வந்து எப்படின்னா வந்து அந்த படம் வந்து ஆல்ரெடி வந்து மோகன்லால் சார் நடிச்சு திருஷ்யம்ன்ற பேர் மலையாளத்தில் ரிலீஸ் ஆகி அங்கே வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டர் ஃபிலிமாக அமைஞ்ச படம், மாபெரும் வெற்றி பெற்ற படம். அந்த படத்தை இயக்குன ஜீத்து ஜோசப் சார் தான் வந்து தமிழில் வந்து கமல்ஹாசன் சார் வச்சு பண்ணியிருக்காங்க. அந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கிடைச்சதே பெரிய ஒரு லக்கியாக ஃபீல் பண்ணுறேன். எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலியில் இருக்கிற நண்பர் ஜேகேன்னு லொக்கேஷன் மேனேஜர். அங்கே வந்து இந்த பாபநாசம் படத்துக்கு லொக்கேஷன் பார்க்க போனப்போ இந்த கேரக்டர்ஸ்லாம் இருக்காங்க நடிக்கணும்னு ஆர்டிஸ்ட் பார்த்துக்கிட்டு இருக்கோம்னு சொன்னோன்னா டக்குன்னு வந்து அவர் என்னை ரெஃபர் பண்ணிட்டார். ஜேகே மாதிரி தயாரிப்பாளர்கிட்டையும் டைரக்டர் நல்லா இருப்பார் சார், இன்ஸ்பெக்டர் கேரக்டர் பர்ஃபெக்டாக இருப்பார். ஏன்னா அவர் ஆல்ரெடி திருஷ்யம் பார்த்தவர். டக்குன்னு அப்படி தான் எனக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிச்சு. பாபநாசம் படத்துக்கு ஷூட்டிங் முத எனக்கு போனப்போ எப்படின்னா ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் போகிற மாதிரியே ஒரு பயம் இருந்துச்சு. ஏன்னா கமல் சாரோட நடிக்க போகிறோன்றதே ஒரு பதட்டமான விஷயம் தான். ஏன்னா வந்து நம்மெல்லாம் வந்து ஊர்களில் இருக்கப்போ, நான்லாம் ஊரில் இருக்கப்போ எப்படின்னா வந்து அவரோட ஒரு நல்ல ஒரு தீவிரமான ஃபேனாக இருந்து அவர் படத்தில் வந்து எப்படின்னா ரிலீஸ் அன்னைக்கு முதல் நாளே போய் பார்த்து கூட்டம் போய் பார்த்து அப்படி நம்ம வந்து நாயகனாகட்டும், சத்யாவாகட்டும், அந்த மாதிரி தேவர்மான் ஆகட்டும், எல்லா படங்களும் வந்து எப்படின்னா ஃபஸ்ட்டு டேவே பார்க்கக்கூடிய ஒரு தீவிரமான ரசிகனாக இருந்தேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் சினிமாவுக்கு வந்து கேமராமேனாக இருந்து ஒரு நடிகராகி அவரோட சேர்ந்து நடிக்கிறேன்றப்பே ஒரு பதட்டம் இருந்துச்சு. ஆனால் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பதட்டத்தை எல்லாம் தெரிஞ்சிட்டார் கமல் சார். கூட நடிக்கக்கூடிய யாரையுமே அவர் எந்த வித ஒரு துளி கூட டென்ஷனாக வச்சுக்கல. ஏன்னா வந்து அதனால தான் வந்து ஒரு எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இயல்பாக இருக்கும். சாரே வந்து சொன்னார், மலையாள ஆக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ லைவாக பண்ணுறாங்க, இங்கே நம்மளால் பண்ண முடியாது நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கேரக்டர்ஸ் எல்லாமே அவ்வளோ பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிருக்காங்கன்னு சொன்னார். அது உண்மைதான். ஏன்னா வந்து கமல் சார் வந்து எங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப அப்படி கேஷுவலாக ரொம்ப இயல்பாக டென்ஷன் இல்லாமல் வச்சுருந்தாங்க. அதனால் வந்து எல்லா நடிகர்களுமே வந்து ரொம்ப கொஞ்சம் இயல்பாக பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சிச்சு. சார் சொல்றாங்க கமல்ஹாசன் சார் வந்து ஒரு ஸ்கூல் ஆஃப் ஆக்டிங், ஒரு காலேஜ் ஆஃப் சினிமா அப்படின்னு இருக்காங்க. ஸோ நீங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு என்ன கத்துக்கீங்க ஃப்ரம் கமல்ஹாசன் சார்? ஒரு அட்மாஸ்பியர் ஆஃப் ஒர்க்கிங், என்ன ஸ்டைல், என்ன ப்ரொஃபஷனலிசம், என்ன கத்துக்கீங்க சார்? ஆஸ் அன் ஆக்டர் வந்து என்ன பார்த்துருக்கீங்க ஃப்ரம் கமல்ஹாசன் சார்? கமல்ஹாசன் சார் பார்த்துக்கிட்டு இருந்தாலே கற்றுக்கலாம் அந்த மாதிரி ஒரு பர்சன். ஏன்னா காலையில் வந்து ஷூட்டிங் ஸ்பாட் இறங்குறதுலேருந்து ஈவினிங்கோ நைட்டோ பேக்கப் வர வரைக்கும் சின்ன விஷயங்கள் ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஷாட்டுக்கு தேவையானது மேக்கப் ஆகட்டும், இல்லை டைலாக் டெலிவரி ஆகட்டும் சொல்லிப்பா அந்த மாதிரி ரொம்ப எப்படின்னா முழு நேரமாக வந்து ஒரு ஆர்டிஸ்டாக பர்ஃபெக்டான இதாக இருப்பாங்க. அதனால் நமக்கு கூட வந்து பார்த்துக்கிட்டே இருந்தாலே போதும்.
அவர்கிட்ட கத்துக்கலாம் நிறைய விஷயங்கள். சூப்பர். அண்ட் ஆஃப் கோர்ஸ் சொல்றாங்க சார், இது படம்ல வந்து பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கீங்க நீங்க. அருள்தாஸ் சார் வந்து லவ்லியான ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணிருக்கீங்க. இஃப் யூ லுக் பேக் சார், ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் 3 இயர்ஸ் அப்புறம் நான் வந்து கேட்கிறேன், பாபநாசம் வந்து என்ன எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்கு, என்ன மெமரிஸ் எப்பவுமே ஞாபகமா இருக்கும்? ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஷூட்டிங், லாஸ்ட் டே ஷூட்டிங், என்ன எப்பவுமே ஞாபகமா இருக்கும் சார் உங்களுக்கு? இல்லை, பாபநாசம் படமே என் லைஃப்ல ஒரு மெமரி தான். ஏன்னா வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏதாவது ஒரு நீ என்னப்பா அப்படி பண்ணீங்க லைஃப்ல அப்படின்னா, நான் பாபநாசம் படம் நடிச்சிருந்தேன் கமல் சாரோட அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு விஷயம் தான் அந்த மாதிரி விஷயம் தான். கமல் சாரோட நடிக்கிறன்றது ஒரு கண்டிப்பா எல்லா நடிகர்களுக்குமே இப்போ எப்படின்னா கொஞ்சம் சிவாஜி சார், எம்ஜிஆர் சார் இருக்கப்ப அவங்க நடிக்கிற ஒரு பெருமையாக நினைப்பாங்களா, அந்த மாதிரி எனக்கு வந்து நான் ஒரு வளர்ந்த ஒரு நடிகர், எனக்கு வந்து ரொம்ப பெருமையான விஷயம் வந்து கமல் சார் நடிச்சது தான். அந்த படம் மொத்தமே எனக்கு மெமரி தான். So let's talk about இயக்குனர் ஜீத்து ஜோசப் சார். வந்து ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க. லவ்லியான ஒரு ரியல், நீங்க சொன்னீங்க ரியல் கேரக்டர்ஸ் கொண்டு வந்திருக்கார், ரியல் அட்மாஸ்பியர் கொண்டு வந்திருக்கார். Tell me about ஜீத்து ஜோசப் சார். எப்படி இருந்தாங்க ஒர்க்கிங் அண்டர் சூப்பர்பான இயக்குனர்? அதாவது ஜீத்து ஜோசப் சார் பத்தி சொல்லணும்னா வந்து ரொம்ப சாஃப்ட் டைப். ஃபர்ஸ்ட் அதே அவரும் அப்படித்தான். எப்படின்னா ஃபுல்லா வந்து ஷார்ட், அந்த இன்வால்மெண்ட்டை ஃபுல்லா அந்த வந்துட்டாருன்னா ஸ்பாட்டு கொண்டாருன்னா வேற எங்கேயுமே டைவர்ட் ஆக மாட்டார், ஃபோன் கூட பேச மாட்டார், ஃபுல்லா அதெல்லாம் இருப்பார், ஃபோக்கஸ்டா இருப்பார். இன்னொன்று ஸ்பாட் வந்து எப்படின்னா ரொம்ப சைலண்டா கச்சன்னு கத்திக்கிட்டு வச்சுக்கலாம், ரொம்ப சைலண்டா கரெக்டா வேலை வாங்குவார். இப்போ நம்ம ஏதாவது கொஞ்சம் ஓவரா பண்ணிட்டாலும் சரி, இல்லை கொஞ்சம் லெவல் கம்மியாக பண்ணாது, அவர் என்ன தேவையோ கரெக்டாக பக்கத்தில் வந்துட்டு இல்லை தாஸ் இப்படி பண்ணுங்க சார், இப்படி பண்ணுங்க, கரெக்டா அவர் என்ன வேணுமோ அது அந்த ஸ்கிரீமிங் அந்த கத்து அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, சைலண்டா ஆனா பெர்ஃபெக்ட்டா 100% அவருக்கு என்ன தேவையோ வாங்கிடுவாரு. ஆர்டிஸ்ட் மட்டும் இல்ல, டெக்னீஷியன்ஸ்லயும் பாத்தீங்கன்னா ரொம்ப அவருக்கு என்ன தேவையோ பெர்ஃபெக்ட்டா வாங்குவார். ரொம்ப சூப்பர். உங்களுக்கு வந்து ஒரு பெரிய நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது பாபநாசம், கரெக்ட்டா சார்? சார் ஆஃப் கோர்ஸ் தி போலீஸ் ஆபீசர் ரோல் வந்து நீங்க ப்ளே பண்ணிருக்கீங்க. ஆனா நீங்க வந்து இப்போ வரைக்கும் நிறைய கேரக்டர்ஸ் ப்ளே பண்ணிருக்கீங்க. இது போலீஸ் ஆபீசர் கேரக்டர் வந்து கஷ்டமா ஈஸியா உங்களுக்கு ஹோம்வொர்க் பண்றீங்களா, இல்ல வந்து ஸ்பாட்ல வந்து இம்ப்ரோவைஸ் பண்றீங்களா சார்? இல்ல, போலீஸ் ஆபீசருக்கு ஹோம்வொர்க்லாம் பண்ணல. ஏன்னா நமக்கு இப்போ மத்த எங்கேயாவது போய் இப்போ நம்ம இப்போ ஒரு தாதா கேரக்டர் பண்றோம், இல்ல ஒரு வேற மாதிரி ஒரு கேரக்டர் பண்றோம்னா கூட நம்ம இங்க அந்த ஏரியால போய் நம்ம ட்ரெயின் பாய்க்கலாம். போலீஸ் கேரக்டர் போட்டு அங்கே போய் எப்படி நம்ம ஸ்டேஷன்ல போய் ட்ரெயின் போய் எடுக்க முடியும்? அது வாய்ப்பு கிடையாது. பட் நம்ம அன்றாட வாழ்க்கையில பாக்குறவங்க தானே போலீஸ் எல்லாம். நம்ம ஏதாவது ஒரு பார்க்க முடியாத ஏரியால போனா நம்ம அங்கே போய் ஒரு பெர்மிஷன் வாங்கி அங்கே போய் நம்ம கத்துக்கலாம். பட் நம்ம டெய்லி லைஃப்ல குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 10-15 போலீஸா லைஃப்ல பாத்துறோம். டிராபிக் போலீஸ் பார்ப்போம், இல்ல வந்து ஒரு வீட்ல பார்ப்போம், ஒரு அங்கே பார்த்து அந்த மாதிரி அவங்களோட லுக் வைஸ் அவங்களோட இது அந்த மாதிரி நம்ம அப்சர்வ் பண்ணிக்கிறோம். இன்னொன்னு வந்து அந்த கேரக்டர் ஆல்ரெடி நான் பார்த்துருக்கேன். வேற நம்ம பார்த்த திருஷம்ல இந்த கேரக்டரை பத்தி சொல்லணும்னா, தமிழ்ல நான் பண்றப்ப எதுவுமே நான் மைண்ட் செட் பண்ணிட்டே போல. அந்த டைரக்டர் என்ன சொன்னாரோ, ஜீத்து சார் என்ன சொன்னாரோ அதை அப்படியே பண்ணேன், அவ்வளோ. அது வந்து என்னோட பாடி லாங்குவேஜா பண்ணேன், அவ்வளவுதான். கரெக்ட், ஃபேண்டாஸ்டிக். சோ இப்போ வரைக்கும் நீங்க வந்து நிறைய கேரக்டர்ஸ் ப்ளே பண்ணிருக்கீங்க சார். சப்போஸ் நீங்க வந்து 3 கேரக்டர்ஸ் 3 ரோல்ஸ் நீங்க வந்து பிக்கப் பண்ணணும், இதுதான் என்னோட பெஸ்ட், அதுல வந்து பாபநாசம் இருக்கா, என்ன 3 கேரக்டர்ஸ் இருக்கோ சார் உங்க கெரியரோட பெஸ்ட் ரோல்ஸ் as an actor, அதுல வந்து என்ன சொல்லலாம் சார்? நிறைய ரோல்ஸ் பண்ணிருக்கோம். பட் எனக்கு ரொம்ப அடையாளப்படுத்துனது பாத்தீங்கன்னா நான் மகன் இல்ல, என்னோட வெரி பிகினிங் ஃபிலிம், அது ஃபர்ஸ்ட் ஃபிலிம். அதுதான் அது என்னோட ஒரு கேரியர்ல எப்பவுமே ஒரு கேமராமேன் வந்து ஆக்டர் ஆன அந்த ஒரு growth, அந்த ஃபர்ஸ்ட் ஃபிலிம். அதே மாதிரி அந்த கேரக்டரும் நல்ல அருமையான கேரக்டர். அந்த நான் மகன்ல வந்து அந்த தாதா கேரக்டர் வந்து ரொம்ப பாசிட்டிவான கேரக்டர். அது எனக்கு லைஃப் டைம் மறக்க முடியாத கேரக்டர். சூதுகவும் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் மத்தியில ரொம்ப ஒரு பெரிய டாக்டர், பெரிய ரீச் ஆயிருக்கு, அந்த அளவுக்கு அதை வாங்கி கொடுத்துச்சு. சார் உங்களுக்கு தெரியும் சினிமா வந்து ஒரு பெரிய டீம் எஃபர்ட்டா இருக்கு. அண்ட் பாபநாசம் இந்த டீம் வந்து ரொம்ப ஒரு சூப்பர்பான டீம் சார். பெரிய டேலண்ட்ஸ் இருந்தது. அஃப்கோர்ஸ் இயக்குனர் ஜீத்து ஜோசப், கமல்ஹாசன் சார், நீங்க அது தவிர வந்து நிறைய ஆக்டர்ஸ் இருந்தாங்க. சோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருந்தது சார்? ஒரு பெரிய டீம், அவ்வளோ ஆக்டர்ஸ், அவ்வளோ டேலண்ட்ஸ் இருக்கு, அது எப்படி இருந்தது சார்? கண்டிப்பா. என்னன்னா இந்த படம் வந்து எப்படின்னா நிறைய ஆர்டிஸ்ட், ஷூட்டிங் ஸ்பாட்டே எப்படின்னா ரொம்ப ஜாலியா இருந்துச்சு, ஒரு பிக்னிக். கமல் சாரே ரொம்ப ஃப்ரீயா இருந்தா இந்த படத்துல. அவருக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப கெட்டப் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதுல இல்ல, சிம்பிளா இருப்பார் இந்த படத்துல. அதனால அவருக்கு ரொம்ப லெஷர் டைம் இருந்துச்சு, ரொம்ப ஜாலியா அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய சொன்னாரு, நிறைய விஷயங்கள் அவரோட என்னன்னா நிறைய விஷயம் சொல்லுவாரு, அதனால கூட கேட்டுக்கிட்டுலாம். சோ ஒவ்வொரு நாள் ஆக்டிங் தவிர வந்து அவ்வளவு இன்ஃபர்மேஷன் அதெல்லாம் கிடைக்காது. ஏன்னா அது வந்து பப்ளிக் எல்லாம் கிடைக்காது, மக்களுக்கு கூட உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா நான் கூட இருக்கனால நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுவாங்க. இல்ல இந்த மாதிரி சேனல் வந்து இன்டர்வியூ பேசுறப்ப சொல்ல முடியும். பட் எங்களுக்கு அது கிடைச்ச ரொம்ப பெரிய லக்கி. நிச்சயமா வர்க்கிங் பாபநாசம் வந்து ஒரு கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு, அது டவுட்டே இல்ல. ஆனா ஒரு ஜர்னி ஆஃப் அன் ஆக்டர் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் சார். தீஸ் டேஸ் வந்து சினிமால மல்டி டேலண்ட்ஸ் தேவை இருக்கு. மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து ஆக்டர்ஸ் ஆகுறாங்க, ஆக்டர்ஸ் வந்து சிங்கர்ஸ் ஆகுறாங்க.
இருக்காங்க. ஆனா நீங்க வந்து ஒரு ஃபேமஸா சினிமாட்டோகிராஃபர், அப்போவே வந்து ஒரு ஆக்டர் ஆயிட்டீங்க வித் நான் மகான் இல்ல. சோ அந்த ஜர்னி சரி நீங்க வந்து மிஸ் பண்றீங்களா? நான் வந்து சினிமாட்டோகிராஃபி மிஸ் பண்றேன், கேமரா ஒர்க் மிஸ் பண்றேன், அது எப்பவுமே தோணுதா உங்களுக்கு அங்கே கொஞ்சம் பெட்டரா இருக்கு? கண்டிப்பா மிஸ் பண்றேன் தான். ஏன்னா வந்து அதுக்கு தான் நம்ம சினிமாவுக்கு வந்தோம். ஒரு கேமராமேன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சினிமாவுக்கு வந்தோம். கேமராமேனும் ஆயிட்டோம். அதுதான் எப்படின்னா ஒரு தாய் வீடு மாதிரி எனக்கு. கரெக்ட். எப்பயுமே ஃபர்ஸ்ட் லவ் வந்து மாத்தவே முடியாது. ஆனா எனக்கு அதுதான் எப்படின்னா ஒரு ஒரு தாய் மாதிரி தான் நினைப்பேன் கேமரா எப்பயுமே. ஆக்டிங் வந்து ஒரு ஒய்ஃப் மாதிரி. ஆனா இப்ப ரொம்ப பிஸியா இருக்கீங்க. as an actor வந்து பயங்கர பிஸி இருக்கீங்க. அதனால வந்து எப்படின்னா நம்ம எங்க இப்ப ஷூட்டிங் ஸ்பாட் போனா கூட எனக்கு வந்து ஒரு கேமரா கான்சென்ட்ரேஷன் எப்பவுமே இருக்கும். பேசிக்கா நமக்கு இப்ப இங்கே வந்து போனா சில லைட்டிங் வச்சிருக்காங்க, இதுதான் எனக்கு தோணும். அது அடிப்படையா அது பண்றாங்களா பண்ணலையா, எங்க கேமரா இருக்கு, எங்க ஆங்கிள் இருக்கு, அது மாறாது எப்பவுமே. பட் அது வந்து எப்படின்னா சரி ஓகே நம்ம அதுல இருந்தோம். பிளஸ் ஆக்டரா வந்த பிறகு வந்து நிறைய விஷயங்கள் இப்போ ரீச் ஆகுறது. எப்படின்னா ஒரு பப்ளிக்ட்ட வந்து நீங்க எவ்வளவு பெரிய கேமராமேனா இருந்தாலும் வந்து இப்போ படிச்சுட்டு தெரியாது. பப்ளிக் எங்கேயோ தேட்டருக்கு போகிறோம் இல்லை மாலுக்கு போகிறோம்னா கூட ஒரு அடையாளம் தெரியாது. சொந்தக்கார மத்தியிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா உறவினர்கள் மத்தியில் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் கேமரா இருக்கேன் சரி ஓகே என்ன பண்ண போயிட்டு இருக்கு அவ்வளோதான். இப்போ ஆக்டராக இருந்து நம்ம ஒரு 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 ஃபேமுக்கு வர்றப்போ ரொம்ப ஒரு ரெஸ்பான்ஸாக இருக்கு. பப்ளிக் கொஞ்சம் அதே மாதிரி ஏதாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃபங்க்ஷனுக்கு போகிறப்போ இல்லை வந்து ரிலேட்டிவ் ஃபங்க்ஷனுக்கு போகிறப்போ அந்த ஒரு ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் நார்மலா கேமராமேன் அந்த காட்டிலும் கொஞ்சம் டெவலப் ஆயிருக்கு. and as an actor வந்து என்ன பிடிக்காத உங்களுக்கு? கேமராமேன் அவ்வளவு டைம் எடுக்கறாங்க ஃப்ரேம் செட் பண்றதுக்கு. ஆக்டரா இல்ல அதுக்காக நம்ம எல்லாமே நண்பர்கள் தான். அது வந்து ஒவ்வொருத்தரோட ஸ்டைல் இருக்கும். ஒரு சில கொஞ்சம் லேட்டா பண்ணுவாங்க. அது இப்போ நானே அந்த மாதிரி அது சொல்ல முடியாது. நம்ம யாருமே குற்றமா சொல்ல முடியாது. ஆக்டரா சில விஷயங்கள் நமக்கு வருத்தமான விஷயம் எங்க இருக்குன்னா ஒரு டெத் வீட்டுக்கு போவோம். எல்லா இடத்துலையுமே நடக்குது. ஒரு ஆக்டராக இருக்கப்போ ரொம்ப சிரமமாக நம்ம 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 பார்த்தீங்கன்னா இப்போ ரஜினி சாரோ கமல் சாரோ யாராலும் ஒரு உண்மையிலேயே ஒரு ஒரு கஷ்டப்பட்டு ஒரு பெரியவங்களோட டெத்துக்கு போனீங்கன்னா அங்கே வந்து சார் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஒரு இன்னைக்கு டெக்னாலஜியாக வந்து கேமரான்றது வந்து மொபைலில் வந்து எல்லாத்துக்கும் வந்தனால சின்ன பசங்களில் லேடிஸில் பசங்களில் அவங்க வந்து உண்மையாகவே ஒரு துக்கத்தில் வந்திருப்பாங்க. ஒரு டெத்து வீட்டுக்கு போகிறப்ப அங்கே போய் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு வச்சுக்கிட்டு அதை வந்து ரொம்ப அதை அந்த ஆர்டிஸ்டோட மனநிலை வந்து ரொம்ப வேதனையா இருக்கும். ஏன்னா அதோட கோவப்படவும் முடியாது. நீங்க வந்து ஒரு பப்ளிக் ஃபிகரா இருக்கீங்க, கோவப்பட்டு போயான்னு சொல்லவும் முடியாது. உடனே ஃபேஸ்புக்ல போட்டுருவான், கோவப்பட்டான்னு போட்டுருவான். அது ஒரு லைஃப் வந்து சரி ஓகே. அந்த ஒரு ஃபீல்ட்ல எப்போ நீங்க வந்து ஒரு டாப் கேமராமேன் இருந்தீங்க, சினிமாட்டோகிராஃபர் வந்து டாப் இருந்தீங்க, அந்த டைம் டெக்னாலஜி வந்து ரொம்ப வேறையா இருந்தது சார். இட் வாஸ் ஆல் இன் தி ஃபிலிம் டெக்னாலஜி. இப்போ வந்து டிஜிட்டலா இருக்கு, நிறைய படம் வர்றாங்க. முன்ன வந்து கத்துட்டு படம் பண்ணுவாங்க. they are learning so many things while doing the movies. இந்த மாதிரி as a technician நீங்க you have so much of knowledge, technical knowledge. இது வந்து கரெக்ட்டா ராங்கா எப்படி போயிட்டு இருக்கு? டெக்னிக்கலி வந்து என்ன அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜா போகுது சார்? இல்ல அது ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் அதனுடைய விஷயங்கள் மாறிட்டே தான் இருக்கு சினிமா பொறுத்தளவுக்கு. ஏன்னா இப்போ வந்து ஒரு 70s 80s வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒரு அசிஸ்டன்ட் கேமராமேனாக இருக்கவங்க வந்து குறைந்தபட்சம் வந்து 10 வருஷம் ஒத்துட்டு இருக்கணும். 10 வருஷம் ஒரு எப்படின்னா ஒரு குருகுலம் மாதிரி இருந்து அடிப்படையிலிருந்து கற்றுக்கிட்டு அப்புறம் படம் பண்ணுவாங்க. இப்போ எங்கள் காலகட்டத்தில் வந்து 10ன்றது 5 6 ஆயிடுச்சு. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஏன்னா எல்லாமே டெக்னாலஜியாக கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு எல்லாமே. ஸோ அவ்வளவு லேர்ன் பண்ண தேவையில்லை. ஆனால் குயிக்காக லேர்ன் பண்ணிக்கலாம். ஈஸியாக இருந்துச்சு. ஏன்னா இன்னைக்கு டெக்னாலஜியாக வந்து இப்போ நீங்கள் வேர்ல்டு ஃபிலிம்ஸை வந்து நீங்கள் நெட்டில் நீங்கள் சர்ச் பண்ணீங்கன்னா உடனே பார்த்துடலாம். ஸ்கிரிப்ட் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து அந்த ஸ்கிரிப்டை வந்து ஷார்ட் டிவிஷன் பண்ணி ஒரு ஸ்க்ரீன் பிளே பண்ணி நம்ம எழுதுறதுக்கோ ஓப்பன் டு ஆல் ஆயிடுச்சு. இப்போ வேர்ல்டு இப்போ கம்ப்யூட்டர் இதில் வந்து நெட்டு வந்ததுலேருந்து எந்த படத்தையும் ஈஸியாக இங்கே உட்காந்துட்டு பார்த்துடலாம். காஸ்ட் ஆஃப் மூவி ஆல்சோ ஒர்க்கிங் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கா சார்? ஒர்க்கிங் ரொம்ப ஈஸியாக இருக்கு. ஏன்னா இப்போ வந்து எப்படின்னா ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு இப்போ முந்தி ஃபோட்டோ எடுக்கணும்னா நீங்கள் ஸ்டுடியோவில் போய் அங்கே எடுக்கிறதா ஃபோட்டோ நேரம் நின்னோம்னா எடுத்து கொடுப்போம். அவங்க நம்ம பிரிண்ட் என்ன வேலை என்ன சொல்ற அதுக்கப்புறம் லேப்ஸ் வந்துச்சு, நிறைய லேப் வந்துச்சு. 5 ரூபா ஒரு பிரிண்டர் போட்டு கொடுத்தாங்க. அப்பயே மக்களுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு அந்த விஷயம். அந்த மாதிரி தான் இன்னைக்கு வந்து எப்படின்னா டிஜிட்டல் வந்த பிறகு அதுவும் இப்போ எல்லார் கையிலையுமே மொபைல் இருக்கு. லேப் தேவையே இல்லை. மொபைல் இருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லா மொபைல்லையுமே கேமரா இருக்கு. அதில் கம்போசிஷன் பழகிடலாம், எல்லாமே இருக்கு. அது டெக்னாலஜியை பற்றி பேசணும்னா சினிமாவுக்கு நீங்கள் வந்து வந்தீங்கன்னா ஈஸியாக வேணா போதும் 5D கேமரா வந்துருச்சு. அதில் ஸ்டில் எடுக்கலாம், மூவியும் எடுக்கலாம். சின்னதாக வந்துருச்சு. எல்லாமே காம்பாக்ட் ரெட் ஆகட்டும், ரெட் எபிக் ஆகட்டும், அலெக்ஸா ஆகட்டும், எல்லாமே காம்பாக்டா வந்துருச்சு.
அது ரொம்ப மோர் அட்வான்ஸ்டாகவும் இருக்காங்க அதில். ஏன்னா இப்போ கம்மி லைட்ஸ் போதும். கரெக்ட். அதை வந்து எப்படின்னா அதோட அவுட் வந்து நீங்கள் உடனே பார்த்துடலாம். முந்தி எப்படின்னா ஃபிலிம்லனா பிரிண்ட் போட்டு லேபில் பார்த்து செக் பண்ணணும் சரியாக வந்திருக்கா வரல. இப்போ கிடையாது, இமிடியேட் அவுட்டு நீங்கள் மானிட்டரில் பார்க்கலாம். குட் ஒர்க் பேட் ஒர்க் என்ன மாற்றலாம் என்ன மாற்ற வேண்டாம், அந்த லைட் தப்பாக இருக்குது இந்த லைட் தப்பாக கொஞ்சம் பேலட் பண்ணிக்கோ பேலட் பண்ணிக்கோ. இந்த மாதிரி டெக்னாலஜி இமிடியேட்டாக பார்த்து அதை வந்து அந்த தப்பு சரி பண்ண முடியும். ஸோ பெனிஃபிட்ஸ் வந்து நிறைய இருக்கு. டைம் சேவிங், காஸ்ட் சேவிங், நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஏன்னா வந்து இதுல வந்து இன்னொரு விஷயம்னா ஒரு ஃபிலிம்ன்றப்போ ஒரு கொஞ்சம் சின்ன பதட்டமும் பயமும் இருக்கும் ஒன்மோர் போறதுக்கோ. ஏன்னா காஸ்ட் அவ்வளோ ஆகும். ஒவ்வொரு ஏன்னா ஒரு கேன் வந்து ஒரு 15,000 ரேட்டு. அதுல ஒரு டேக் போக போக ஒரு காஸ்ட் ஆகிட்டே இருக்கும். இப்போ கிடையாது, டிஜிட்டல்னால எவ்வளோ எடுக்கலாம். கரெக்ட். எத்தனை டைம் எடுக்கலாம், எவ்வளவு டைம் எடுத்து எடுக்கலாம். அந்த மாதிரியும் ஆயிட்டு. சூப்பர், ஃபேண்டாஸ்டிக் சார். இப்போ நம்ம பேசணும் உங்க பாஸ்ட் மூவிஸ், சக்சஸ்ஃபுல்லான மூவிஸ் as an actor, cinematographer and much more. ஆனா ஃபியூச்சர் வந்து என்ன வரது போகுது சார்? as an actor வந்து என்ன ப்ராஜெக்ட்ஸ் வர போகுது, என்ன சைன் பண்ண? இப்போ அடுத்து ரிலீஸ் ஆக போது பார்த்தீங்கன்னா தாக்கன்னு ஒரு படம். நம்ம தம்பி விக்ராந்த் நடித்த படம். அவரோட அண்ணன் சஞ்சீவ் இயக்கியிருக்காரு. அதில் வந்து ஒரு டெரரான கேரக்டர். இது வந்து ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர், டோட்டல் அக்யூஸ்ட் கேரக்டர். ரொம்ப பயங்கரமாக 2 கெட்டப். அதில் இந்த ஏஜ் குரூப் இப்போ நான் இந்த லுக்கில் ஒன்று பண்ணியிருப்பேன், இப்போ பார்க்குற லுக்கில். அப்புறம் ஒரு ஓல்டேஜ் ஒன்று பண்ணியிருப்பேன், செகண்ட் ஹாஃபில் ஒரு ஓல்டேஜ் ஒரு 60-70 இயர்ஸ் ஓல்டில் பண்ணியிருப்பேன். 2 அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு எனக்கு. நல்ல கேரக்டர், சேலஞ்சிங், வித்தியாசமான நல்ல செம்ம டைப் கேரக்டர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சரண் சார் இயக்கியிருக்கார் ஒரு படம், வினய் வச்ச ஒரு படம், 1000 இதுவரைன்னு. அதில் வந்து எப்படின்னா கொஞ்சம் ஹியூமர் டச் உள்ள கேரக்டர். படம் பூரா வில்லனா மாதிரி வருவோம், அப்போ நாங்கள் பண்ணுறதெல்லாம் காமெடியாகவே ஆகிட்டு இருக்கோம். அப்படி ஒரு கேரக்டர் ரொம்ப ரொம்ப ரசித்து பண்ணேன். அந்த ஹியூமரை ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒர்க் அவுட் ஆகும், சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது. சூப்பர், ஃபேண்டாஸ்டிக். ரொம்ப பிஸியா இருக்கீங்க நீங்க. நிறைய வெரைட்டி ஆஃப் ரோல்ஸ் இருக்கு. ஒரு ஆக்டருக்கு வந்து தேவை இருக்கு வெரைட்டி. அவங்களுக்கு வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. சோ என்ன பார்த்து நீங்க ரோல் செலக்ட் பண்ணுங்க? இப்போ அவ்வளவு பிஸியா இருக்கீங்க, அவ்வளவு ஆஃபர்ஸ் வருது, என்ன பார்த்து நீங்க இது படம் பண்ணலாமா, இது பண்ணலாமா, இது ப்ராஜெக்ட் வேண்டாமா, என்ன பார்த்து அக்செப்ட் பண்ணிட்டு என்ன பார்த்து ரிஜெக்ட் பண்ணுங்க நீங்க சார் ரோல்ஸ்? கண்டிப்பா சொல்றப்பே தெரியும் நம்ம இதுல வந்து நம்மளுக்கு என்ன growth இருக்கு இந்த கேரக்டர்ல தெரிஞ்சிடும். இது எப்படி நம்ம கரெக்டா வருமா வராதான்னு. அதே மாதிரி ஒரே டைப் ஆஃப் கேரக்டரும் பண்ணுறது. இப்போ நிறைய நான் ஒரு 8-10 படம் கூட போலீஸ் இன்ஸ்பெக்டர் கேட்டு அவாய்ட் பண்ணிட்டேன். ஏன்னா இங்கே சினிமாவில் ஒரு விஷயம் இருக்குது, ஒரு லுக்கில் பார்த்துட்டோன்னா அதே மாதிரி கூப்பிடுவாங்க, கொடுத்துட்டே இருப்பாங்க. அதனால் வந்து போலீஸாகவே கிட்ட ஒரு 8-10 படம் அவாய்ட் பண்ணிட்டேன். வேணாம் பஸ், வேணாம் ரெகுலராக எனக்குமே போர் அடிச்சிடும் அப்படின்னா. அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக, சின்ன இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் பார்க்க மாட்டேன். கண்டிப்பாக எனக்கு நல்லா இருந்துச்சு மனசு பட்டுச்சுன்னா அந்த டைம் கேட்குறப்போ கண்டிப்பா அந்த கேரக்டரை கமிட் பண்ணிடுறது. சூப்பர் சார். ஒவ்வொரு ஆக்டருக்கு வந்து கனவு இருக்கு சார். சினிமால வந்து இது அச்சீவ் பண்ணோம், அவ்வளவு படம் பண்ணோம், இவ்வளோ ஒர்க் பண்ணோம், சார் நிறைய கனவு இருக்கு. உங்களுக்கு வந்து என்ன கனவு இருக்கு சார் உங்க சினிமால வந்து 10 இயர்ஸ் லேட்டர், 5 இயர்ஸ் லேட்டர் என்ன அச்சீவ் பண்ணோம், என்ன அது மாதிரி கனவு இருக்கா சார்? நிறைய இருந்திருக்கோமே. அதாவது நிறைய பேர் எப்படின்னா சொல்லுவாங்க, சினிமா மட்டும்தான் எனக்கு வேற இல்லை, தொழிலே தெரியாது அப்படி இப்படின்னு. ஒவ்வொருத்தருக்கு ஒரு கருத்து இருக்கும். பட் எனக்கு உண்மையிலே சினிமா மட்டும்தான் தெரியும், வேற எதுவுமே தெரியாது, பொய்யாலாம் கிடையாது. ஏன்னா நான் வந்து நேட்டிவ் எனக்கு வந்து மதுரை. ஊரில் இருக்கப்போ நான் வந்து பேசிக்காகவே வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர், அப்புறம் வீடியோகிராஃபராகி மேரேஜ் ஃபங்க்ஷன்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சினிமாவுக்கு வந்து அசிஸ்டன்ட் வந்து கேமரா ஆனேன். ஸோ என்னுடைய அதாவது எப்படின்னா என்னுடைய 21 வயசில் சென்னைக்கு வந்தேன். இன்னைக்கு 40 இயர்ஸ் ஆச்சு. 20 இயர்ஸ் கிட்ட நான் வந்து சினிமா மட்டும்தான், சினிமா ஃபீல்டுக்குள்ளே மட்டும் தான் இருந்திருக்கேன். இப்போ இந்த வயசுக்கு அப்புறம் நான் வேறு தொழிலை பார்க்கவே முடியாது. ஸோ எனக்கு வந்து ஒரு பெரிய ஆசை லைஃப்பில் அப்படி இப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னுடைய மீதி கேரியரும் சினிமாலே இருந்துடும் தான் ஆசைப்படுறேன். சார் வெரி குட். ஆஸ் an actor வந்து அதுக்கப்புறம் ஒன்றும் ஆக்டிங் பண்ணுமா, டைரக்டிங் பார்க்குறீங்களா? இல்லை டைரக்டரான்றதெல்லாம் பெரிய வேலை. அது எப்படின்னா கேமராவா கூட பெரிய வேலை சார். ஆமாம், ஆக்டிங் கூட வந்து பெரிய வேலை தான். நீங்கள் வந்து ஆக்டிங் எல்லாமே பெரிய வேலை தான். என்னன்னா வந்து எனக்கு வந்து இப்போ கேமராமேனாக இருந்து ஒரு ஆக்டர் ஆனேன். இப்போ ஆக்டர் வந்து அடுத்த நெக்ஸ்ட் ப்ரொமோஷன் நான் நினைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக படங்கள் ப்ரொடியூஸ் பண்ண நினைக்கிறேன். ஓ சூப்பர், வெரி குட். கண்டிப்பாக அது ரொம்ப பெரிய வேலை சார். அதுதான் பெரிய வேலை. இல்லை அது எப்படின்னா நமக்கு வந்து எப்படின்னா நல்ல படங்கள் இப்போ சின்ன பட்ஜெட்டில் வருதுல்ல. இப்போ வந்து எப்படின்னா கோலிசோட மாதிரி படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காம்பேக்டாக ஒரு பட்ஜெட், ஒரு நியூஃபேஸ் பண்ணுறாங்க. பில்டன் சார் பண்ணாரு, காக்கா முட்டை பண்ணாரு, மணிகண்டன், அந்த மாதிரி சொல்கிறேன். இப்போ நான் வந்து சில படங்கள் வந்து எப்படின்னா நிறைய தம்பிகள் இருக்காங்க, அசிஸ்டன்ட் நிறைய பேர் இருக்காங்க, நல்ல நல்ல ஸ்கிரிப்ட் நம்மகிட்ட கேட்குறோம். ஆனால் அவங்களுக்கு வந்து நம்மளால் உதவ முடியல, நான் தயாரிக்க முடியாது அந்த படத்தை. ஆனால் வந்து சில இடங்களை ரெஃபர் பண்ணால் கூட பட்ஜெட்டாக இருக்குங்க, சின்ன என்ன நியூ ஃபேஸ்ன்றாரு, பார்க்கலாம் ஒரு ஆர்டிஸ்ட் கிடச்சா பெட்டராக இருக்குங்க இன்றைக்கி பிஸ்னஸ். இந்த மாதிரி சூழ்நிலை நிறையா இருக்குல்ல.
சப்போஸ் நான் அந்த மாதிரி தயாரிப்பாளனா அந்த மாதிரி படங்கள் நிறையா பண்ணுவேன். இன்னைக்கு வந்து சிறு படங்கள் பெரு படங்கள்ட்ட கிடையாது, நல்ல படம் ஓடும். கதை இருக்கு சார். இப்போ காக்கா முட்டையில் யார் இருந்தா? யாருமே கிடையாது. ஆனால் படம் பெரிய ஹிட். சூப்பர். கோழி சோடாவில் யார் இருந்தா? யாருமே இல்லை. இந்த மாதிரி நம்ம காதல் படத்தில் படுறப்ப அந்த படம் சின்ன படம் தான். ஸோ அந்த மாதிரி வந்து நல்ல ஸ்கிரிப்டில் நான் கேட்குறப்ப அதை நம்மளால் பண்ண முடியலன்னு ஏக்கமாக இருக்குது. அதை அந்த மாதிரி தயாரிப்படம் நானே பண்ணுவேன். அது சூப்பர். ஸோ நீங்கள் வந்து மனசில் வச்சிருக்கீங்க நல்ல படம் இருந்தால் நீங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணோக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க, ரெடியாக இருக்கீங்க. வெரி வெரி குட். ஸோ ஒவ்வொரு ஆக்டருக்கு வந்து ஒரு ட்ரீம் ரோல் இருக்கு. இந்த மாதிரி ரோல் பண்ணோம், இவரோட ஆக்ட் பண்ணோம், இந்த டைரக்டரோட வந்து நான் ஒர்க் பண்ணோம். ஸோ as an actor வந்து இது இயக்குனர் கூட ஒர்க் பண்ண ஆசைப்படுறீங்க? எந்த டேரக்டர் வாய்ப்பு கொடுத்தாலும் அவங்க படத்தில் போய் நான் நடிப்பேன். அவங்க கொடுக்குற கேரக்டர் ரொம்ப சிறப்பாக பண்ணுவேன் நம்பிக்கிறேன். அது வந்து நம்மளுக்கு டவுட்டே இல்லை, நீங்க வந்து கன்ஃபார்ம்டா நல்லா பண்ணுவீங்க. சார் ஒவ்வொரு ஆக்டருக்கு வந்து சொல்றாங்க வெற்றி, நம்ம சொல்றோம் நீங்க வந்து சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஆக்டர் சார். உங்களுக்கு வெற்றினா என்ன, சக்சஸ்னா என்ன? என்ன கால் ஷீட் அவ்வளவு பிஸி இருக்கணுமா, பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ஸா, நல்ல டிஃப்ரெண்டான கேரக்டர்ஸா? உங்களுக்கு வெற்றினா என்ன இருக்கு சார்? சக்சஸ் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓடுற படத்தில் இருக்கணும். சக்சஸ் படத்தில் நீங்கள் இருக்கணும், அதுதான் ஃபர்ஸ்ட் சக்சஸ். ஏன்னா நீங்கள் வந்து எவ்வளோதான் நீங்கள் உருண்டு புரண்டு ஒரு படத்தை நடிச்சு அந்த படம் ஓடாட்டி மக்கள் மத்தியில் போய் சேராது. நம்ம கான்ஃபிடண்ட்டாக நினைப்போம் அந்த கேரக்டர் நல்லா இருக்கும் அப்படின்னு, ஆனால் ரோட்டை பண்ணியிருப்போம். ஆனால் அந்த படங்கள் ஏதோ ஒரு காரணங்களால வியாபார ரீதியில் வந்து அதை கொண்டு போய் சேர்க்க முடியாத விஷயமா இருக்கலாம். பட்ஜெட், ரிலீஸ் டைமிங், ஏதோ ஒரு விஷயத்தில் அந்த படம் வந்து சரியாக போகாமல் ஒரு வாரம் 2 வாரத்தை தூக்குற மனசு கஷ்டமாக இருக்கும். மேடம் நல்ல படம், இவ்வளோ நல்ல கேரக்டராக வருச்சு அப்படி. அதனால் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கும் சரி டெக்னீஷியன் சொல்லி ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஓடுற படத்தில் இருந்துடணும், சக்ஸஸ்ஃபுல் மூவியில் இருந்தணும். இப்போ பாபநாசை பற்றி பேசுனா அந்த பாபநாசம் சூப்பராக ஓடிட்டு இருக்கு. அது வந்து ஒரு சக்ஸஸ் வந்து உங்களை வந்து ஒரு 10 படத்துக்கு தாங்கி பிடிக்கும். அடுத்தடுத்து உங்களுக்கு வாய்ப்புகள் கொடுத்துட்டே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எவ்ரி எப்படின்னா ஒரு 6 months ஒன்ஸ் நீங்கள் ஒரு ஹிட் கொடுத்துட்டே இருக்கும். இருந்துச்சுன்னா நீங்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு அது உங்களுக்கு வண்டி இழுத்துட்டு போயிட்டே இருக்கும், growth உங்களை கொண்டு போயிட்டே இருக்கும். லாஸ்ட் क्वेश्चन டு யூ சார், டெல் மீ, நம்ம நிறைய பேர் வந்து வராங்க சினிமால வந்து சார், many youngsters வந்து விஸ்காம் படிச்சுட்டு ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு வராங்க. ஸோ அவங்களுக்கு வந்து என்ன ஒரு மெசேஜ் இருக்கு சார்? நீங்க வந்து என்ன சொல்லணும் ஆசைப்படுறீங்க, ஒரு அட்வைஸ் கொடுக்குறீங்க, இது பண்ணணும் இது பண்ணக்கூடாது, அது வந்து என்ன இருக்கு சார்? அதாவது இப்போ நான் உங்களுக்கு அறிவுரை சொல்கிற அளவுக்கு நான் வந்து ஒரு பெரிய ஆள் கிடையாது. இருந்தாலும் ஒரு 20 வருஷமாக சினிமாவில் இருக்கேன். அந்த சிறு அனுபவத்தில் சொல்கிறேன். இப்போ நிறைய நீங்கள் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஸ்காம் படிச்சுட்டு வராங்க, ஊரில் வந்து நம்பிக்கையோட ஒரு காலேஜ் முடிச்சுட்டு ஸ்கூல் முடிச்சுட்டுலாம் வர்றாங்க சினிமாவில் ஜெயிக்கணும் அப்படின்னு. ஃபஸ்ட்டு வந்து முயற்சியை கைவிடக்கூடாது. ஒரு விஷயத்தை வந்து சினிமாவில் வந்தோன்னே எந்த வாய்ப்பும் கிடச்சிடாது. வந்தோன்னே இன்றைக்கி போனோம்னா நாளைக்கு படம் பண்ணலாம், நாளைக்கு வச்சு ஆடிக்கார வாங்கிடலாம், அதுக்கப்புறம் பங்களா கட்டிலாம் நினைக்கக்கூடாது. டெடிக்கேஷனாக பொறுமையாக இருக்கணும், அதே மாதிரி நேர்மையாக இருக்கணும். 2 விஷயம் தான். நான் என் லைஃப்பில் கிடச்சி பிடிச்சது தான். பொறுமையாகவும் நேர்மையாகவும் இருந்திருக்கேன் லைஃப்பில். அந்த ஒரு விஷயம்னா நீங்கள் ஒரு யார்கிட்டையுமே நீங்கள் போயிட்டு ஒரு கட்டப்பை எடுத்தீங்கன்னா அப்படி நல்ல பேர் லைஃப்லாம் வாங்க முடியாது. திருட்டு போய் வாய்க்கம்பா சரியில்லைப்பா அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அப்புறம் நான் எப்பயும் என்னை எப்போ பார்த்தா அப்படி தான் பார்ப்பாங்க. அந்த பேருன்ற மாறாது. சினிமாவில் ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் பார்க்குறோம் அந்த மாதிரி சின்ன விஷயம் தப்பு பண்ணிடுவாங்க. அதை வந்து அவனை வந்து ரொம்ப காலத்துக்கு அந்த பேரை வந்து அழிக்கவே முடியாது. அதனால் வந்து சினிமா மட்டும் நேசித்து ரொம்ப நேர்மையாக இருங்க, உண்மையாக இருக்கணும், அவ்வளோதான். ஸோ அஃப்கோர்ஸ் சக்ஸஸ்க்கு வந்து 3 விஷயம் தேவை இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக, பேஷன்ஸ் கண்டிப்பாக, ஆமாம், அண்ட் ரொம்ப ரொம்ப டேலண்ட். அந்த 3 விஷயம் வந்து இங்கே டாப்பாக இருக்குது. தேங்க்யூ வெரி வெரி மச் சார். நீங்கள் வந்தீங்க ஷோக்கு, நீங்கள் அவ்வளோ நல்லா பேசுறீங்க, அவ்வளோ ஓப்பனாக பேசுறீங்க, டெக்னாலஜி பற்றி, ஃபிலிம்ஸ் பற்றி, ஃபியூச்சர் பற்றி. அண்ட் நம்ம பெப்பர்ஸ் ஃபேன்ஸ்க்கு, பெப்பர்ஸ் வியூவர்ஸ்க்கு வந்து குவிக்கான ஒரு மெசேஜ் டு ஆல் ஆஃப் தெம் தட் தே ஆர் வாட்சிங் அண்ட் லவ்விங் யுவர் மூவிஸ் சார். எனக்கு இருக்கிற ஒரு சின்ன சின்ன அனுபவங்களை ரொம்ப கம்மியான டயத்தில் ஷேர் பண்ணியிருக்கேன். அதை வந்து ரொம்ப பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தொடர்ந்து உங்களை அடிக்கடி சந்திக்கிறேன். அடுத்தடுத்த படங்களில் வந்து தொடர்ந்து தேட்டரில் போய் பாருங்கள். பெப்பர்ஸ் டிவி வியூவர்ஸ் அனைவருக்கும் என்னோட வணக்கம். This is the lovely actor Mr. Arul Das. My name is Rajiv. Goodbye and stay tuned to Peppers Television.